நண்பர்கள், திரளாக கூடியிருக்கிற தாய்மார்கள், செங்கல் தொகுதியிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினருடைய கடுமையான கட்டளை ஏற்று இங்கே வழியில் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகளே, அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் எனது அன்புகாத வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். எனக்கு முன்னால் இங்கே பேசியவர்கள் எல்லாம் மலைப்பகுதியிலே இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி பரந்தமன் முதல் அமிர்தி என்கிற சாலை 78 கிலோமீட்டர் சாலையாக இருந்தாலும் இதில் இடைப்பட்டிருக்கிற அத்திப்பட்டி வரை இருக்கிற 38.5 கிலோமீட்டருக்கு 120 கோடி ரூபாய் அரசின் சார்பாக இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கும் சாலை அமைவதற்கும் 2 பேர் தான் அதற்கு காரணமானவர்கள். ஒன்று, இந்த சாலையை ஆட்சி பொறுப்பேற்றவுடனேயே அறிவித்து அதற்கு பணம் ஒதுக்கிய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள். ஒன்று, 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் போக மீதி இருக்கிற 20 மணி நேரமும் எனக்கு அன்பு தொல்லையை கொடுத்து இதை கொண்டு வந்து சேர்த்தது பெருமை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தம்பி மூப்பே கிரீஷ் சார். ஏன்னா நான் தேர்தல் நேரத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைகள், ஒன்று குமரன், இன்னொன்று கம்பன். அவர்கள் மட்டுமல்ல, எனக்கு செல்லப்பிள்ளை யார் என்று சொன்னால் மூப்பே கிரி தான் என்னுடைய செல்லப்பிள்ளை என்று சொல்லியிருக்கிறேன். இது நான் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்து ஒரு வேட்பாளராக நின்ற பொழுது நான் சொன்ன வார்த்தை. அது எப்பொழுதும் எனது மனதில் நிழலாடி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை என்று கூட சொல்ல மாட்டேன், என்னுடைய உணர்வு. ஆனால் அந்த 2 பிள்ளைகள் இருப்பதில் ஒரு பிள்ளை குமரனுடன் அதிகம் பேசவே மாட்டார். அவர் பெரிய ஒரு அறிவாளி ஜீவன். அது அரசியல் பக்கம் கூட தலை காட்ட மாட்டார். எலெக்ஷன் நேரத்தில் மட்டும் எனக்காக வேலை செய்வார். கம்பன் என்பவர் இப்ப இடைப்பட்ட காலத்தில் நான் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் என்னுடைய பெரும்படி அவர் இந்த மாவட்டத்தில் என் சார்பாக செய்து கொண்டிருந்தாலும் கூட நான் இங்கே வருகிற பொழுது இரவு நேரத்தில் 10-12 மணிக்கு நான் தூங்க போகிற பொழுது வரைக்கும் நின்று கொண்டே தான் இருப்பார், உட்கார மாட்டார். ஆனால் என்னிடத்திலே என் குடும்பத்தில் இருக்கிற 3 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாக இருக்கிற மூப்பே கரி எதையும் என்னிடத்திலே உரிமையாக கேட்பதோடு மட்டுமல்ல சண்டை போடுறார். நான் சண்டை போடுறேன்னா அவருக்காக இல்லை. சில நேரத்தில் கழக முடிவுகளை நான் எடுத்தாலும் கூட இல்லைப்பா நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுப்பான்னு தைரியமா என்னிடத்துல சொல்லக்கூடிய ஆளுதான் மூப்பே கிரி என்று சொன்னால் அது கூட மிக. ஆக எனக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதால் மக்களுக்கு செய்கிற தொண்டு மட்டுமல்ல, என்னுடைய கழக நிகழ்ச்சிக்கும் எனக்கு உற்றத்துணையாக இருக்கிற என் பிள்ளைதான் மூப்பே கிரி என்று சொன்னால் அது மிகையாக. அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இந்த ஜவாது மலை என்பது ஒரு சிறப்பான மலை. மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிடுகிற பொழுது 5 தனியாக சொல்லுகிற பொழுது ஒன்று இந்த குறிஞ்சி என்று சொன்னார். குறிஞ்சி என்பது மலை சார்ந்து இருக்கிறது தான் குறிஞ்சி. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் ஆன்மீக பெருமக்கள் இப்படி சொல்வார்கள். குறிஞ்சியை பற்றி சொல்லுகிற பொழுது நாட்டில் எத்தனையோ சாமி இருக்குது, நான் ஆன்மீக மக்களுக்கு சொல்றேன். ஏன்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினர் கூட ஒரு விதத்தில் ஆன்மீக மக்கள் தான். இங்க இருக்கிற பெரும்பான்மையாக ஆன்மீகத்தை விரும்புவர்கள் தான். அப்படி ஆன்மீகத்தை விரும்புவர்கள் குறிஞ்சி கடவுள் யார் என்று சொன்னால் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகன் தான் குறிஞ்சி கடவுள் என்று சொல்வார்கள்.
அவருடைய மனைவியாக இருப்பவள் வள்ளி என்பவள் குறிஞ்சியில காட்டிலே பிறந்தவர். இப்படித்தான் ஆன்மீகத்திலே சொல்லப்படுகிறது. கந்தபுராணத்தில் இன்னும் சொல்ல போனால் கந்தபுராணம்னு ஒரு நூல் இருக்குது. அது நூல்ல குறிஞ்சியில் பிறந்தவர் தான் தமிழ் கடவுள் முருகன். அவருக்கு மனைவியாக பார்த்தவள் இந்த குறிஞ்சி காட்டிலே பிறந்த வள்ளி என்கிற இதுதான் என்று கந்தபுராணம் சொல்லுது. நான் சொல்லலை, ஏதோ அப்படிதான் கந்தபுராணம் சொல்லுது. ஆனால் எப்பொழுதும் இந்த குறிஞ்சி மண் மீது எல்லாருக்கும் ஒரு பாசம் உண்டு. ஏன்னா இந்த குறிஞ்சி பகுதி என்பதுதான் இயற்கை வளம் கொண்டதோடு மட்டுமல்ல, செழிப்பான காடு கொண்டது மட்டுமல்ல, ஆரோக்கியமாக இருப்பது இந்த குறிஞ்சி மண்ணு தான். இந்த குறிஞ்சி மண்ணில் இருப்பவருடைய வாழ்க்கை என்பது நீண்ட நெடிய நாள் இருக்கும். ஏன்னா சுவாச காற்று நிஜமெல்லாம் இருக்கிற என் அன்பு தன் அண்ணன் கலைஞர் வீட்டுக்கு போனோம்னா எழுதி வச்சிருப்பார் ஒரு போடு. அவர் தயாரி மரத்தை நீ வளர்த்தால் மரம் உன்னை வளர்க்கும் என்ற வாசகம் அவர் வீட்டில் இருக்கும். மரத்தை நீ வளர்த்தால் மரம் உன்னை வளர்க்கும். ஏன்னா மரத்திலிருந்து ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுது. மனிதன் உட்கொண்டு ஆக்சிஜன் எங்க இருக்குதுன்னு சொன்னா மரத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. ஆனால் தூய்மையான இந்த ஆக்சிஜன் காற்றை உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குறிஞ்சி பகுதி தான் வரணும். ஆக மேடையில் இருப்பவரும் சரி, முன்னால் இருப்பவரும் நேசிக்கிற மண் இந்த குறிஞ்சி மண். இந்த குறிஞ்சியானது காலநிலையில சுத்தமான காற்றை இயற்கை செழிப்பு இருப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய இந்த குறிஞ்சி பகுதியில் இருக்கிற நம்முடைய சிவசேமன் அவருடைய உறவினர் பெருமக்கள் கனக கண்மணி இங்க தொழிலாக மேற்கொள்வது தேன் உற்பத்தி. அதனால்தான் மேடையில் தேரை ஏற்ற கொடுக்கற வரைக்கும் கூட சரி படம் எடுத்துக்கிட்டோம், இந்த சமூக தம்பிகள்லாம் எடுத்து போடுவாங்க. நம்முடைய சிவசேமன் அவர்கள் அமைச்சருக்கு தேன் கொடுத்தார் அப்படின்னு. அல்லா கொடுக்கல, தேன் தான் தேன் தான் அவர் கொடுத்திருக்கிறார். அது ஜவாது மலை தேன் என்று சொன்னால் நாடு முழுவதும் பிரபலமானது. இங்கே தேன் சேகரிப்பு, தேன் வளர்ப்பு இவைகள் இங்கே ஒரு சாதனை படைக்கிற பகுதியாக இந்த பகுதி இருக்கிறது. இந்த மக்களுடைய நாட்டுப்புற பாடல்கள், பாரம்பரியமான நடனம், அதை நாம் வருகிற பொழுது நாமே கண்டுகளித்தோம். அதே போன்ற பாரம்பரிய மருத்துவம் மிக பிரபலமானவை இந்த பகுதியில். அமைதியான சுற்றுலா மையம், தலவாய் ஓடை, அமிர்த நீர்வீழ்ச்சி, காட்டு பார்வை, மலை நடைபாதை இவைகளெல்லாம் சுற்றுலா பயணி ஈர்க்கிற ஒரு பகுதியாக நம்முடைய மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. பரமநந்தல் அமர்தி சாலை என்பது ஜவ்வாது மலைக்கான முக்கிய நுழைவு வாயிலாக இந்த சாலை இருக்கிறது. அமிர்தி, பில்லூர், வேலூர் பகுதிகளுக்கு இணைப்பு சாலையாகவும் இது அமைந்திருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இது 2 கட்டமாக, முதல் கட்டம் இங்கே நம்முடைய அத்திப்பட்டு பரமந்த சாலையை இணைப்பதற்காக 120 கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி இந்த சாலையை பணியை தொடங்கி வைத்து வா என்று முதலமைச்சரிடத்திலே அனுமதி பெற்று தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 39 கிலோமீட்டர்ல மேல்பட்டு, பெருமாவட்டம், தென்மலை, புலியூர், மேல் சிலாம்பட்டி, மேல் விசிலாம்பூச்சி, கீழ் விலாம்பூச்சி, கல்யாணமந்த, பலாமரத்தூர், அத்திப்பட்டு ஆகிய பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் ஏறத்தாழ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த சாலையை பயன்படுத்துகிற ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது. நாங்கள் பலம் சொல்றோம், நீங்க இதனால அரிசி உணவுலாம் சாப்பிடக்கூடாது, தினைதான் சாப்பிடணும், சாமையை சாப்பிடணும். இந்த சாமையும் தினையும் வருகிற பகுதி தான் நம்முடைய இந்த ஜவாது பகுதி என்று சொன்னால் அதுவும் மிகையாக. ஆக சாலையை பயன்படுத்தி கல்வி நிலையங்களுக்கு, கல்லூரிகளுக்கு, அதே போன்று மருத்துவமனைக்கு விரைந்து செல்வதற்கு இந்த சாலை
மிகவும் பயன்படும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். நிரம்ப தாய்மார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். சிவசேனன் பேசுகிற பொழுது பல செய்திகளை இங்கே நினைவூட்டினார். சிவசாமியை விட்டா 1.5 மணி நேரம் பேசுவார். அவரை பற்றி அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சில நேரங்களில் அவர் பேச விட்டு நான் ரசித்த காலங்கள்லாம் உண்டு. ஏறத்தாழ 5 நிகழ்ச்சிக்கு நான் தொடர்ந்து போக வேண்டிய ஒரு நிலைப்பாடு எனக்கு இருக்கிறது. அதனால் அவர் சுருக்கி சொல்லுங்க. அவர் விடலை. அவர் பையன் கல்யாணத்துக்கு நான் தலைமை தாங்க போனதில் இருந்து ஒரு நிகழ்வும் இங்கே நினைவுபடுத்தினார்கள். ஆகிறது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இவ்வளவு நினைவாக வைத்திருக்கிற சிவசேமன் தன் பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் நினைவில் வைத்துக் கொள்கிற அளவுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அது ஒன்றும் மாற்றமில்லை. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாரை மனதிலே நிறைவேறிய கொள்ளுகிற அளவுக்கு இந்த பகுதி மக்களை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் இந்த நேரத்தில் என் சார்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி சார்பாகவும் நம்முடைய தம்பி அண்ணாதுரையின் சார்பாகவும் முதல்ல சிவசேவனுக்கு என் பாராட்டுதலையும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். ஏறத்தாழ முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து 4 ஆண்டு காலம் ஆகிறது. காலதாமதம் அதான் சொன்னேன். என்னை தூங்க விட மாட்டேன்றாரு உங்க எம்எல்ஏ மூப்பே கிரி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இந்த சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் வனத்துறையினுடைய அனுமதி தேவைப்படுகிறது. வடக்கே போல் என்றைக்கு நம்ம வாழ வைக்க வேண்டும் நினைத்தார்கள். வடக்கே போல் எப்போதும் நம்ம வாழ வைக்க நினைப்பதே இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்க மாவட்ட வன அலுவலராக இருப்பவர்கள் 2 பேர் வடபகுதியை சார்ந்தவர்கள் இங்க இருந்தார்கள். ஏன்னா அதுக்கு மொழியே தெரியல. என் ஊரில் இருக்கிற இந்த குறிஞ்சிக்காட்டிலே வாழ்கிற மக்களுடைய மொழி தாய்மொழியான தமிழ் மொழி. நாம் பேசிக்கொண்டிருப்போம் தாய்மொழி தமிழ் மொழி. சட்டமன்ற உறுப்பினருக்கும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சரி, பிச்சாண்டிக்கும் சரி, எங்களுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் தான். என் மாவட்ட ஆட்சித்தர் உட்பட. ஆனால் வந்த ஒரு தாய்மொழி தமிழாக இல்லாத காரணத்தினால் இந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அவருக்கும் புரியல, அவர் சொன்னது இவருக்கு என்னன்னு புரியல. அந்த அடிப்படையில் தான் இதனால் இந்த ஒப்புதல் வன அலுவலருடைய ஒப்புதல் கிராமல் இந்த சாலை போடுகிற நீண்ட நெடியலான பிரச்சனைகள் பல இருப்பது என்பது அறிந்த காரணத்தினால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வைத்தார். எங்கள் பகுதியில் வனமும் காடும் அதிகமாக இருக்கிற பகுதியாக எங்களுடைய மாவட்டம் இருக்கிறது. வன அலுவலர்கள் திறமையானவர்களாக சிறப்பானவர்களாக இருந்தால் அது மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்ன அடிப்படையில் தமிழ் பேசுகிற ஒரு அதிகாரிகள் போடுகின்ற இப்படிதான் நான் எழுதிய கொடுத்தேன். அவனை விளைவு தமிழ் பேசுகிற மாவட்ட வன அலுவலர் டிஎப்ஓ சுதாகர் என்பவரை இந்த ஊரில் மாவட்டத்திற்கு அளித்தனுடைய விளைவு இது விரைந்து வருவதற்கு டிஎப்ஓ சுதாகர் அவர்களும் நமக்கு உற்ற துணையாக இருந்தார் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். எனவே இந்த பகுதியின் மக்களின் சார்பாக, சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக நம்முடைய டிஎப்ஓ சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டலையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். எனவே இந்த சாலை மிக விரைந்து போட வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். பல பேர் டெண்டர் கோரினார்கள். அந்த டெண்டர் போட்டதில் சிடிஆர் என்கிற ஒரு கம்பெனியும் டெண்டரில் அவர் கலந்து கொண்டார்கள். அரசுடைய சட்ட திட்டங்களுக்கு விதிகளுக்கு உட்பட்டு அந்த சிடிஆர் என்கிற கம்பெனி இந்த ஒப்பந்தத்தை பெற்றார். அவர் என்னை பார்க்க வந்தார். நான் பார்க்க வந்த போது அவரிடத்துல நான் சொன்னது, அமைச்சர் என்கிற மாதிரிலே இந்த கைத்திராடை கொடுக்கிறப்பார் இது கூட எனக்கு தேவையில்லை, உடனே இந்த ஆண்டிலேயே அந்த சாலை செப்பனிட வேண்டும், அதுதான் என்னுடைய நோக்கம் என்று சொன்னார். அவரை இடத்துல ஒத்துக்கொண்டு நான் இரவு பகல் பாராமல் ஓராண்டு காலத்திலே அதை முடித்து தருகிறேன் என்ற உத்தரவாதத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அவருக்கும் இந்த நேரத்திலே பாராட்டும் நன்றியை சொல்லி, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே அவைகளெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் உங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பாடு செய்ததோடு மட்டுமல்ல, உங்களுக்காகவே உங்களுடைய பிரச்சனைக்காகவே
நான் சொல்றது இந்த சாலை மட்டும் அல்ல, உங்களுடைய தேவைகள் என்னவோ அதையெல்லாம் என்னிடத்திலும் அரசாங்கத்திலிருந்து பெற்றுத் தருகிற பாலமாக இருப்பவர் மூப்பேகிரி என்கிற சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய பெயரை மட்டும் மனதில் கொஞ்சம் அழுத்தமாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி.